குழந்தை வளர்ப்பில் குழந்தைய காப்பாற்றி வளர்க்குறதும் இது மாதிரி மொபைல் ஃபோனை கொடுத்து அழிக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஒவ்வொரு தாய் தந்தையர்கள் கவனமாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். பார்த்து நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைன்னா எங்கிட்ட சொல்லுங்கள். வணக்கம். செல்ல குழந்தைகளும் செல்போன்களும் இதன் தலைப்பு. இதை பார்த்த உடனே அல்லது இதை கேட்ட உடனே என்ன சொல்ல போறாரு அப்படின்றத கொஞ்சம் யூகம் பண்ணியிருப்பீங்க. உங்க யூகம் சரியா இருந்தாலும் சரியா இல்லைனாலும் நான் சங்க ஊதுறேன், கேட்போர் கேட்கட்டும், விழிப்போர் விழிக்கட்டும் அப்படின்ற எண்ணத்துல முன்னால போவோம். நல்ல நீதி, நல்வழி, நல் செயல், நல்ல எண்ணம், நல்ல பார்வை, நல்ல சிந்தனை, இது எல்லாமே மனிதனை உருவாக்கக்கூடிய கட்டட கல் மாதிரி, செங்கல் மாதிரி. இது எங்க உருவாகணும்னா வீட்டுல. வீடு ஒரு பல்கலைக்கழகம். இங்க நம்ம என்ன உருவாக்குறோமோ அதுதான் வெளியே போய் இனியும் நிறைய பல்கலைக்கழகங்களை உருவாக்குற ஒரு உயர்ந்த சக்தியா இருக்கும். என்ன சொல்ல வர்றேன், குழந்தை வளர்ப்புல தாய் தந்தையர்களுக்கு 99% பங்கு இருக்குது அப்படின்றது உண்மையை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாறுபட்ட காலம் ஓடிக்கொண்டிருக்க காலம் இல்ல, பறந்து கொண்டிருக்கும் காலம். இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, என்ன சொல்லுவீங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் தள்ளிட்டு போகுதுன்னு சொன்னா, மறுபக்கம் மொபைல் போனு வாழ்க்கையில ஒரு பாகமா மாறுறதுக்கு பதிலா வாழ்க்கையே செல்போனான நிற்கதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விளைவுகள்ல நிறைய பாதிக்கப்பட்டது குழந்தைகள்னால. கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா பெரிய பெரிய இடர்பாடுகள் இருந்து குழந்தைகளை காப்பாற்ற முடியும்ன்றது என்னுடைய எண்ணம். குழந்தை அழுத உடனே ஏதாவது கொடுத்து அவனை அழுகாம வைக்கிற முயற்சிகள்ல எப்படி அரசியல்வாதி ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கறானோ, எப்படி அடங்காப்பிடாரி நாய ஒடுக்கிறதுக்காக பிஸ்கட் போடுறோமோ, அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு லஞ்ச ஊழல் மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்பா அம்மாக்கள். அழுத உடனே மொபைல் போன்ல 2 கேமவோ அல்லது கேம்ஸ் அந்த போட்டோவையோ போட்டு பிறந்து 6 மாச குழந்தையிலிருந்து ஒரு போதையை நம்ம ஏத்திட்டோம். இப்ப நம்முடைய உணர்வுகளில் மேஜரா அதிகபட்சம் பங்கெடுக்கிறது கண் மூலமா, விஷுவல் இம்பாக்ட். அதனால ஆடியோ விஷுவல் இம்பாக்ட்னு சொல்றாங்க. கேள்வி ஞானம், பார்வை ஞானம், இது 2 தான் மனுஷனை ரொம்ப உள்ளாக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கிய பங்காக மாத்திருக்குது. நமக்கு 100% இன்ஃபர்மேஷன்ல 80% ஆடியோ விஷுவல். இப்ப இந்த டேட்டாவை எடுத்துக்கிறீங்களா எடுக்கலையே வேற விஷயம். குழந்தைக்கு அழுத உடனே மொபைல் கொடுத்தா இப்ப என்ன சொல்லுது, அதனுடைய சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, அழுதா மொபைல் போன் கிடைக்கும், மொபைல் போன் வேணும்னா அழுகணும், தெரிஞ்சு போச்சு. நீ என்ன பண்றீங்க, அழுகை நிறுத்துறதுக்காக முதல்ல ஆரம்பிச்ச இந்த பதிவு இது ஒரு பழக்கமா மாறி இப்ப சாப்பிடணும்னா மொபைல் போன் கொடுன்னு சொல்லுது, பாத்ரூம் போனா மொபைல் போன் கொடு. ஏன்னா இது கொடுத்தா அது கிடைக்கும் தெரிஞ்சதுனால பிளாக்மெயில் டாக்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிளாக்மெயில நீங்க என்ன பண்றீங்க, தெரிஞ்சோ தெரியாம விழுந்துட்டீங்க. நியூராலஜிக்கல் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, காது சம்பந்தப்பட்ட, கண் சம்பந்தப்பட்ட புதிய நோய்கள் உருவாகுன்னு சொல்லி அமெரிக்காவில் சயின்டிஸ்ட் ஒரு புதிய கிளினிக் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு தீர்மானம் எடுத்திருக்காங்க. என்னது, இந்த மொபைல் போன்ல இருந்து விடுதலை வர்றதுக்காக வேண்டி. ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இதை மறுக்க முடியாது, மறக்க முடியாதுங்க. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு 2 நாள் ஆள்தான் பரவாயில்லை, 5 நாள் ஆள்தான் பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்து மொபைல் போன் கொடுக்கறது டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ, அதுவும் சொன்ன வார்த்தையும் கேட்டால்தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வராம நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா இது சமுதாயத்துக்கு விடுங்க, நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, உங்க குழந்தைக்கு நல்லதில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து அந்த குழந்தையோட எதிர்காலம் ஒரு இருண்ட காலமா மாறாம, வறண்ட காலமா மாறாம, நல்ல ஆரோக்கியகரமான காலம் மாறும்னு சொன்னா மொபைல் போனை இன்னைக்கு இருந்து கொடுக்கறத நிறுத்த முயற்சி பண்ணுங்க. அப்படியே கொடுக்கணும்னாலும் ஏதாவது சொன்ன பேச்ச கேட்டு வேலையை செஞ்சா கொடுப்பேன் அப்படின்ற ஒரு சைக்காலஜியை கொண்டு வாங்க. குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா இந்த பதிவை பார்த்துருப்பீங்க. மனதார
வணங்கி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். மனநோய், இது இல்லாமல் சமுதாய நோய், மறந்து போகிற நோய், பிடிவாத நோய், முரண்டுத்தனம் பண்ணுற நோய், எத்தனையோ நோய் இருந்து அவனை வெளியே கொண்டு வரலாம். ஏன்னா சின்ன வயசில் 5ல் வளையாதது 50ல் வளையாது. கொஞ்சம் கவனமாக பார்த்து இந்த குழந்தையை காப்பாற்றுங்க. வணக்கம்.